போலி டாக்டர் பட்டங்களை தவிர்க்க கட்டாய பதிவுத் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இப்போது அதிகரித்து வரும் டாக்டர் என்ற கல்வி பட்டத்தை தவறாக பயன்படுத்தி விற்பனை செய்து வரும் கவலைக்குரிய பிரச்சினை தொடர்பில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். இத்தகைய செயல்கள் நாட்டின் கல்வி ஒருமைப்பாட்டை மாசுபடுத்துவது மட்டுமல்லாமல் மக்களின் பாதுகாப்பிற்கும் நல்வாழ்வுக்கும் கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மருத்துவம் அல்லது கல்வித்துறையில் டாக்டராக இருப்பதற்கு நிறைய முயற்சியும் அர்ப்பணிப்பும் கட்டொழுங்கும் தேவை என்பதை ஒரு மருத்துவராக உள்ள நான் உணர்ந்திருக்கிறேன். எவ்வாறாயினும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களிலிருந்து பட்டங்களை வாங்குவது உட்பட சட்டவிரோதமான வழிகளில் இந்த பட்டங்களை பெறும் நபர்கள் இப்போது அதிகரித்துள்ளனர். எடுத்துக்காட்டாக ஜனவரி 2025 பூச்சோங்கில் சரியான உரிமம் இல்லாமல் பாரம்பரிய சிகிச்சை அளித்ததாக கூறப்படும் டத்தோஸ்ரீ என்ற போலி ஆயுர்வேத டாக்டருக்கு எதிராக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த நபர் அங்கீகரிக்கப்படாத சிகிச்சைகள் மூலம் நோயாளிகளை ஏமாற்றியதாக நம்பப்படுகிறது. இது கடுமையான உடல்நல ஆபத்தை ஏற்படுத்தும். இது பொது நலனுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இத்தகைய செயல்களை குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே இத்தகைய செயல்களும் சம்பவங்களும் தொடராமல் இருக்க சில பரிந்துரைகளை பரிந்துரைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, அங்கீகாரம் பெற்ற முனைவர் பட்டம் பெற்றவர்களின் பெயர்களையும் அரசாங்கத்தின் தேசிய தரவு இணையதளத்தில் கட்டாய பதிவு திட்டத்தின் கீழ் செய்யுமாறு உயர்கல்வி அமைச்சை வலியுறுத்துகிறேன். இந்த நடவடிக்கையின் வழி பொதுமக்களும் தேவையுள்ள தரப்பும் ஒரு நபரின் கல்வித் தகுதி சான்றிதழ்களை எளிதாக சரிபார்க்கவும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் முடியும். அதே நேரத்தில் போலி பட்டங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் முடியும். இரண்டாவதாக, கடுமையான சட்ட அமலாக்கத்தின் வழி சரியான தகுதிகள் இல்லாமல் டாக்டர் என்ற அடைமொழிகளை பயன்படுத்தும் நபர்கள் மிகவும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இச்செயல் மீண்டும் நடக்காமல் இருக்கவும் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கவும் கடுமையான தண்டனைகள் உதவும். நாட்டின் கல்வி ஒருமைப்பாடு பேணப்படுவதற்கும் பொறுப்பற்ற நபர்களிடம் மக்கள் பலியாகாமல் இருப்பதற்கும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று லிங்கேஸ்வரன் தமது மேலவை உரையில் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.